கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஒரு சந்தி வெள்ளியின் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை மறுபடியும் நாம் வாசித்து தியானம் செய்வோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார் என்பதே. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக விளங்குவோம். உமக்கு ஏற்ற உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேர்ந்து நித்திய காலமாக வாழ பரிசுத்தாவினர் தாமே நீர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதுமான மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 கிலோமீட்டர், அதாவது எருசலேமிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற பெத்தானியா என்ற ஊருக்கு அவர் செல்கிறார். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஸோ 6 நாளைக்கு முன்பாக, பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளுக்கு முன்பாக லாசருவை எழுப்பின பெத்தானியா ஊருக்கு வந்தார். இந்த பெத்தானியா என்றால் கிரேக்க வார்த்தையில் ஹவுஸ் ஆஃப் டேட்ஸ் என்ற அர்த்தம். அதாவது பழங்களின், அதாவது டேட்ஸ்க்கு என்ன சொல்ல தமிழ்ல, பேரிச்சம் பழங்களுடைய வீடு என்று அர்த்தம். பெத்தானி என்றால் பேரிச்ச பழங்களின் வீடு என்று சொல்லி அர்த்தம். இது எங்கே இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, it is situated on the southeast slopes of the mountain of Olives. ஒலிவ மலையின் தென்மேற்கு பகுதியிலே இந்த அதாவது ஜெரிகோவுக்கு போகின்ற வழியிலே இந்த இடம் இருக்கிறது, பெத்தானியா. பேரிச்ச பழங்களின் வீடு என்று சொல்லி இந்த இடத்தை சொல்வார்கள். இது இங்கே பார்க்கின்ற 3 பேருடைய சொந்த ஊர். மரியாள், மார்த்தாள், மரியாள், லாசரு. அவர்கள் சகோதர சகோதரிகள். இவர்களை கடவுள் அதிகமாக நேசித்தார். ஆகவே அந்த பக்கங்களில் அவர் செல்லுகின்ற போது அவருடைய இல்லத்தில் தங்கி அவர்களோடு அவர் பேசி மகிழ்ந்து அந்த நண்பர் பாருங்க, இது போன்ற ஒரு வாய்ப்பை வேறு எந்த தெய்வமிடம் நாம் பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது.
அவர் பிராண சிநேகிதர் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் என்று சொல்லி தான் அதிகமாக நேசித்த அந்த நண்பர்களிடத்தில் அவர் செல்லுகிறார். அங்கே செல்லுகின்ற போது அங்கே அவர்கள் இந்த மாபெரும் தேவனை அவர்கள் வரவேற்கிறார்கள். சிலருடைய வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு காரியம் சொல்லிவிடும், ஓ வந்துட்டாரா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க. அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தைன்றது அவங்க சொல்ற அந்த டோனை வச்சு தான் சொல்ல, அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு தான் சொல்ல முடியும். ஓ வந்துட்டாரானா, ஓ வந்துட்டாரா அப்படின்னா ஓகே, ஓ வந்துட்டாரா அப்படின்னா அதில் ரெண்டுமே இருக்கும் மீனிங். வஞ்ச புகழ்ச்சியோட இந்த ஐரானிக்கல், இது ஒரு பெரிய தலைநோவாச்சுன்ற மாதிரி. ஆமா, சிலர் சாதாரணமாகவே சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் அந்த மாடுலேஷன், அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவர்கள் மனமுவந்து வரவேற்றார்கள். ஆண்டவருக்கு உணவை ஆயத்தப்படுத்தினார்கள். எந்த நேரத்தில் இது பண்ணாங்க? பிரேக்ஃபாஸ்டா இல்லை மத்தியானம் லஞ்சா இல்லை டின்னரா? டின்னர். இங்கே போடப்பட்டது 2ஆம் வசனத்தில். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். ஸோ ஆண்டவர் வரும்போது அவருக்கும் வாய் வயிறு உண்டு இல்லை, மனுஷனாக அவர் இருந்த காலம் அவரும் சாப்பிடணுன்றதுக்காக நல்லா ருசியாக சமைக்க வேண்டிய அந்த பொறுப்பை மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள். So she took the responsibility to feed our Lord and Savior Jesus Christ. So she was fully engaged in serving our Lord. இங்கே பார்க்கின்ற போது அவருடைய வேலையை பார்க்க முடிகிறது. வேலை செய்து அதன் மூலமாக என்னுடைய ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும், அவருக்கு வாய்க்கு ருசியானதை சமைத்து போட்டு பேர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்தார். மரியாள், she worshipped at the feet of Lord. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி தன்னுடைய மயிரினாலே அதனை துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலமாக she worshipped the Savior. அங்கே பார்க்கின்ற போது ஒர்க், இங்கே வர்ஷிப். மூன்றாவதாக பார்க்கின்ற போது லாசருக்கு இங்கே என்ன வேலை அப்படி என்று பார்க்கின்ற போது இங்கே இருக்கிறது பாருங்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். ஸோ he became a witness for this dinner. அவன் ஏன் விட்னஸ் என்று சொல்கிற ஒர்க், வர்ஷிப் அண்ட் விட்னஸ் என்று ஏன் அது ஒரு சீரியஸாக அப்படி வருது என்றால், கடவுள் அவனை உயிரோடு கூட எழுப்பினார். அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக மக்கள் போய் கொண்டிருந்த நேரம் அது. அவன் அங்கே அந்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 காரியங்களை இங்கே முக்கியமாக நாம் பார்க்கிறோம். இந்த அதாவது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்குமாய் பார்க்கின்ற போது 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, மேரி அனாயின்ஸ் கிரைஸ்ட் ஃபீட். மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அந்த விலை உயர்ந்த தைலத்தை பூசுகின்ற ஒரு காரியத்தையும், இரண்டாவதாக த ஹிப்போக்ரசி ஆஃப் ஜூடாஸ் காரியம், யூதாஸ் காரியத்தினுடைய மாய்மாலத்தை இங்கே பார்க்க. இந்த 2 விஷயங்களை இந்த நாளில நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வருகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கடைசி வருகை. ஸோ இட் இஸ் அ ஃபேர்வெல் விசிட். அதாவது வேலையில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சூப்பர் ஆனிவேஷன் பிறகு என்ன பண்ணாங்க, ஃபேர்வெல் என்று கொடுப்பார்கள், வழி அனுப்பும் விழா இல்லைங்களா? ஸோ எங்கே போவதற்காக இவர் போகிறார்? அடுத்த கட்டம் சிலுவையை நோக்கி, மரணத்தை நோக்கி, பாடுகளை நோக்கி அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த அருமையான குடும்பத்தார் இவர்களை சந்திக்கிறார். ஸோ இட் இஸ் அ ஃபேர்வெல் விசிட் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே போயிருந்த மக்களுக்கு கடவுள் அவங்களுக்கு they may have their own problems இல்லையா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரே வருகிறார் என்று போது அப்படியே எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, அப்போதான் என்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி அவருடைய பாதத்தில் வச்சிடணும் என்ற ஒரு எண்ணத்தோடு
அவர்கள் காத்து கொண்டிருந்திருப்பார்கள். கடவுள் அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணியிருப்பாரு? ஆறுதல் சொல்லியிருப்பார். சகல ஆறுதல்களின் தேவன் அவர். ஸோ ஜீசஸ் லீவ்ஸ் them with a word of comfort. ஒரு அதாவது இணைப்பிரியாத, அதாவது பிரியாவிடை பெற்றுக்கொண்டு போகிறார். ஐயோ ஆண்டவரே, அடுத்த கட்டம் இவர்களுக்கு எப்படி நடக்கும் என்று இவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்ததாக நான் மரணத்தை சந்தித்தாக வேண்டும் என்பது தெரியும். ஆகவே இது ஒரு பெரிய விடை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கூட அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி அவர் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மரியாள் விலையேறு பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இந்த தைலம் எவ்வளவு காஸ்ட்லி என்று பார்க்கின்ற போது, ஒரு வருடத்துக்கு ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு இது டெய்லி வேஜஸ், ஒரு வருஷம் 365 நாள் அவன் செய்கிற அந்த கூலியுடைய விலை இந்த ஒரு தைலம். அவ்வளோ காஸ்ட்லி. அந்த தைலத்தை அவள் வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அதனை பூசி தன்னுடைய தலைமயிரினால் அதனை துடைக்கிறாள். துடைக்கின்ற போது அது வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பியது என்று சொல்லி பார்க்கிறோம். So Mary's act of love and worship was very public, இல்லையா? வெளியரங்கமாக அவள் செய்தாள். என்னுடைய ராஜாவுக்கு நான் செய்கின்ற மரியாதை, என்னுடைய நண்பருக்கு, என்னுடைய பிராண சிநேகிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் செய்யக்கூடிய என்னால் முடிந்த ஒரு பங்கு என்று சொல்லி தன்னிடத்தில் விலை உயர்ந்த எல்லா பணத்தையும் போட்டு, பெண்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் யோசிப்பார், எல்லாவற்றையும் அவள் சேர்த்து எங்கள் அப்பாவுடைய பாதத்தை சுகந்த வாசனையால் நான் நனைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தலைமயிரினால் அதனை அவருடைய பாதத்தை துடைத்தாள். ஸோ இட் இஸ் வெரி பப்ளிக் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அண்ட் சாக்ரிஃபிஷியல். ஒரு தியாக உணர்வோடு தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், சாதாரண செய்ய முடியாது. அடுத்ததாக இது இட் இஸ் அ லாவிஷ் ஒன், இல்லையா? ரொம்ப விலை உயர்ந்தது. தாராள மனப்பான்மையோட கூட இந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். மற்ற எல்லா காரியங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம்? செலவு பண்ணுவோம். கடவுளுடைய ஊழியத்துக்கு காணிக்கனாக்கா எது சின்ன நோட்டு இருக்குது அதை பார்க்க. ஆனால் நம்ம சபையில் அப்படி கிடையாது. நம்ம சபையில் என்னுடைய ஊழியத்தை தாங்குறீங்க, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீங்கன்னா உண்மையிலே உடைய தாராள மனசை தான் நான் பார்க்குறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், இல்லைங்களா? ஸோ ஆகினால நீங்கள் கொடுக்கிறீர்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமாக, அதாவது சீசரில் ஒருவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீராவது கொடுக்கிறவர்களுக்கு அதுக்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்ல. யார்? ஊழியக்காரர் கொடுக்கும்போது தான். நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆகவே கடவுள் உங்களை பல மடங்காக அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் பொய் பேச மனுஷன் அல்ல. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஸோ இட் இஸ் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் பர்சனல். என்னுடைய மணவாளனுக்கு மணவாட்டியாக நான் செய்கின்ற ஒரு மரியாதை என்று சொல்லி எந்த விதமான தயக்கமும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஸோ திஸ் இஸ் சம்திங் அன்எம்பாரஸ்ட் இஷ்யூ, அன்எம்பாரஸ்ட் ஈவெண்ட். இஷ்யூ என்று சொல்லக்கூடாது, ஈவெண்ட், இல்லையா? ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மேரி ஹேட் எ பவுண்ட் ஆஃப் ஆயின்மெண்ட் ஆஃப் ஸ்பிகனாட் என்று சொல்லி அதற்கு பேர் ஸ்பிகனாட் என்று சொல்கின்ற போது அதான் சொன்ன, ஒரு வருஷத்துக்குரிய அந்த விலை மதிப்புரிய அந்த தைலம். பெண்களுக்கு மகிமை என்று சொல்லுகின்ற போது எதில் பார்த்தா முடியல தான். அந்த சாதாரணமாக அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த முடி வளர்றதுக்காக என்னென்ன தைலமும் போடுறாங்க, இன்னொன்னும் ஆயில், இல்லையா? எல்லா குடும்பத்திலும் நடக்கிற ஒரு காரியம். இப்போ எங்கள் அக்கா தேவகிருபை உட்காந்து, தேவகிருபைக்கு ஒரு காலத்தில் கீழே பாதை தொடர அளவுக்கு இருக்கும் முடி, பெரிய இருக்கிற ஓப்பரன்ஸ் இவ்வளோ மோட்டாகுது முடி. ஜான்சன் வாத்தியார் அவர்கிட்ட தான் எல்லாம் படித்தோம். அவர் சொன்னார், கரடின்னு சொல்லுவார் பேர். என்னுடைய இன்னொரு அக்கா தேவகிருபையினுடைய தங்கச்சி
மேரி விக்டோரியா, அவளுக்கும் அதே போல தான். அவளை வந்து கரடி குட்டின்னு வருது. ஜோஸ்பார் முடி, ஆனால் இன்னைக்கு எல்லாம் சின்னதாயிடுச்சு. எல்லாம் மாயை போயிடும். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் a glory for women. ஆனால் இது எனக்கு மேன்மையானது அல்ல. எங்க அப்பாவுடைய பாதத்தில் நான் உட்கார்ந்த போது நானே ஒன்றுமே இல்லை. ஆகவே இது என்னை அழகுபடுத்தாது, என்னுடைய மேனி அழகுபடுத்தாது. அவர்தான் என்னை உள்ளும் புறமுமாக அழகுபடுத்துகிறவர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஸோ இட் இஸ் a great respect of Mary's commitment and dedication. எவ்வளோ அழகான ஒரு காரியம் பாருங்க. she wiped the feet with her hair. முடி என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு ஒரு அலங்காரம், பெண்களுக்கு அது வந்து ஒரு அலங்காரம். அந்த டெக்கரேஷன் இல்லாட்டி போது நான் அலங்கோலமா போறேன். ஏனென்றால் என்னை அலங்கரிப்பது ஆண்டவர், என்னை அழகுபடுத்தி பார்ப்பது ஆண்டவர் என்பதை அவள் அறிந்தாள். ஆகவே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த சம்பவத்தை வந்து ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவள் வருகின்ற போது, இந்த காரியத்தை செய்கின்ற போது பல தடைகளை அங்கே அவள் சந்திக்க வேண்டியது இருந்தது. அது யார் என்று பார்க்கும்போது முக்கியமாக இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீஷன். அது எந்த சீஷன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். யூதாஸ் காரியத்து தான் அதனை தடுக்கிறார். 4ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோன் குமாரனாகி யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கூடாமல் போனது என்ன என்றான். அப்பதான் அவருக்கு பாவம் ரொம்ப அந்த கரிசனை வந்துட்டுக்குது. ஏசாமிக்கு செய்யும் போது தான். ஆனா இவன் யார் என்று பார்க்கின்ற போது இவன் வந்து வாஸ் a treasurer in the Jerusalem Council. ஜெருசலேம் கவுன்சில் வந்து ஒரு பெரிய இது சனகரிய சங்கம். அதில் ஒரு ட்ரெஷரா இருந்த ஒரு பெரிய பொறுப்பு. ஆனால் அவன் அதில் உண்மையா இல்லை என்பதை இங்கே இருக்கின்ற வசனத்தில் நான் பார்க்க முடியும். 6ஆம் வசனத்தில் அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். ஸோ அதில் வந்து அவன் உண்மையா இல்லைன்றது தெரியுது. அவன் திருடன் என்று இருக்கிறது. ஸோ அதனால he never had a prudent life. அந்த உண்மையான ஒரு வாழ்க்கையை அவன் வாழவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுக்கு ரொம்ப அக்கறை வந்துடுச்சு. இப்போ 300 பணத்துக்கு நீ விற்று இதனை கொடுத்துருக்கான். 300 பணத்துக்கு நீ விற்று தரித்திரருக்கு, அப்பதான் ஏழைகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் அவன் ட்ரெஷரா இருக்கான்ல, ஏன் இவங்க அந்த எண்ணம் வரல இல்லையா? ஆனா இங்க ஒரு நல்ல காரியம் யாராவது செய்யும் போது பல தடைகள் இந்த உலகத்துல வந்து செய்வாங்க. நல்லது செய்ய போய் பாருங்க, நீ ஏன் செய்யற? பக்கத்து வீட்டுக்காரரு பாவம் வந்து அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லாத இருக்கிறாங்களாம், கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ கொடுக்க போகும்போது இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னுடைய நெக்ஸ்ட் டோர் நெய்பர் என்ன சொல்லுவான், ஐயா அவங்க எப்படிலாம் போயிட்டு நீ எது கொடுக்குற, நீ கொடுத்தேன்னா மறுபடியும் உனக்கு கிடைக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நல்லது செய்யறதுக்கு போகும்போது கூட என்ன ஒரு தடைகள் வரும். நீங்க கூட இந்த ஒரு பெரிய காரியத்தை மரியாள் செய்திருக்கின்ற போது அதனை தடுக்கின்ற விடமாக யூதாஸ் காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, she humbled herself and laid her glory at Jesus' feet. 1 கொரிந்தியர் 11:15 யாராவது எடுத்து படிங்க. என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:15. She prepared to sacrifice her glory for her master. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது ஃபர்ஸ்ட் என்ன போடப்பட்டிருக்குது? மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்கிறது. இப்ப பெரிய முடிவு தானே எடுத்து அதை கையில சுத்தி அதை தொடக்க முடியும். சோ அந்த மகிமை தூசியும் குப்பையுமா நினைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஆயில்ல போட சம்டைம்ஸ் வராம கூட போயிடும், கொட்டிடும், போனா போதும் என்று சொல்லி அவர் மகிமைப்பட வேண்டும், அவர் உயர்த்த என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்.
இது ஒரு சிறப்பான செயல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெச்சிக்கொள்கிறார். மத்தேயு 26:10 யாராவது படிங்க. மார்க் 14:6 யாராவது படிங்க. மத்தேயு 26:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் செய்த காரியத்தை மெச்சிக்கொள்கிறார். இட்ஸ் a good இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். she has done a wonderful job, she has done a good job என்று சொல்லி அவர் பெருமிதம் கொள்ளுகிறார் அந்த ஸ்திரீயை குறித்து, அவள் செய்த அந்த காரியத்தை குறித்து. மார்க் 14:6 பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பாருங்க, இங்கே கூட 7வது வசனத்துல அப்படிதான் சொல்றாரு. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று சொல்லி. அங்கே பார்க்கணும் நற்கிரியை செய்திருந்தால், இங்கே அடக்கம் பண்ணப்பட என்றால் நான் மரிக்க போகிறேன், அதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய இந்த காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். இது தடை பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா செத்து போகின்றவர்களுக்கு சுகந்த வர்க்கம் விட்டு அதனை அடக்கம் பண்ணுவார்கள். அது பாரம்பரியம், அது ஒரு ட்ரெடிஷன். ஆகவே நான் சாவதற்கு முன்பதாகவே இந்த காரியத்தை செய்திருக்கிறாள். ஆகவே அவளை விட்டுவிடு, நீ அதை பத்தி பேசாத, பேசுறதுக்கு உனக்கு யோகியத்தை இல்லப்பா உனக்கு. நீ உன்னுடைய கரிசனை எப்பேற்பட்ட கரிசனை என்பது எனக்கு தெரியும், ஆண்டவர் தெரியாதா? என்னை காட்டி கொடுக்க போகிறவன் அவன் திருடனா இருந்தபடினால் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவனுடைய அதாவது மனதிலே அவனுடைய உள்ளத்துல பிசாசு புகுந்து கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அவன் போய் அங்க பேரம் பேச ஆரம்பித்தான். 30 வெள்ளிக்காசுக்காக நான் காட்டி கொடுக்கிறேன் சொல்லி. இந்த சம்பவம் நடந்த பிறகு அவனுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆயிட்டுல. ஆனால் ஆண்டவர் சொன்னது, உன்னுடைய பித்தலாட்டம், உன்னுடைய அந்த அதாவது ஹிப்போக்ரசி, உன்னுடைய மாயமலத்தை நான் அறிவேன். ஆகினால் தான் மாயமால எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற எந்த காரியத்தையும் அவர் உண்மையான ஊழியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. பரிசேயர்கள் செய்தார்கள், வேதப்பாரர்கள் செய்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் செய்தார்கள். அதில் மாயமலம் இருக்கின்ற போது மாயக்காரரே என்று சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்று சொன்னார், பொல்லாத விபச்சார சந்ததியே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியத்திலுமே கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியத்தை உண்மையாக செய்கிறோமா அல்லது அதில் மாயமலம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த யூதாஸ் காரியத்தை பற்றி பார்க்கின்ற போது, ஜூடாஸ் காரியத் ரியாக்ஷன் இஸ் a sign of his defection. It is a sign of his defection, hypocritic concern. அந்த மாய்மலத்தினுடைய மொத்த ஒரு உருவமாகத்தான், இல்லை மொத்த ஒரு வாய்ஸாகத்தான் அங்கே அவன் வெளிப்படுத்துகின்ற காரியத்தை பார்க்கிறோம். யூதாசனுடைய காரியத்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம். 300 தினாரி என்று சொல்லுகின்ற போது அது கூட ஒரு வருடத்துக்குரியது. அவன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றான். ரொம்ப நல்ல கால்குலேஷன் தான், பிகாஸ் ஸோ யூ வில் ஹேவ் டு கால்குலேட். ஆனால் அவன் உண்மையாக இல்லை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கடவுள் அவனை நொந்து கொள்கிறார். லிட்ரலி ஸ்பீக்கிங், ஜூடாஸ் ஹேட் நோ கன்சர்ன் ஆன் புவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையான அந்த கரிசனோடு அவன் பேசவில்லை. ஏதோ ஒரு பேச்சுக்காக அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவளை மட்டுப்படுத்த வேண்டும், அவளை கொச்சைப்படுத்த வேண்டும், அவள் செய்த காரியம் சரியில்லை என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். ஆனால் கடவுள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவள் செய்தது மகிமையான காரியம், என்னுடைய நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை அவள் செய்திருக்கிறாள் என்று சொல்லி, அவள் நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள் என்று சொல்லி வெகுவாக புகழ்ந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட நிறைய பேருங்க வைக்குவாங்க இல்லையா? மேரின்ற பேர் வைக்குவாங்க. யூதாஸ் காரியத்துக்கு பேர் யாருன்னா வச்சிருக்காங்களா? பெயராலே ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் அறியப்படுகிறது, பெயராலேயே. ஏனென்றால் இவன் மோசமானவன் என்பதை எல்லாரும் அறிந்து தான் இருக்கிறோம். ஒருவேளை இவன் மனம் திரும்பி பிறகு, அதாவது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்று சொன்னான். யார்கிட்ட போய் சொன்னான்? பிரதான ஆசாரியர்கிட்ட, வேத பாடத்துல போய் சொன்னான்.
அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார். அவங்க என்ன சொன்னாங்க? அதுவும் பாடு, அதுவும் தலைவிதி, போட, அதுவும் தலைவிதி, எழுதப்பட்ட தலைவிதியை மாற்ற முடியாது என்று சொல்லி அவர்கள் அனுப்பினார்கள். அவன் போய் நான்று கொண்டு செத்தான் என்று இருக்கிறது. அவன் ஆண்டவரிடத்தில் வந்திருந்தால் ஒருவரை கண்டிப்பாக மன்னித்திருப்பார். எப்பேற்பட்ட பாவியையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தெய்வம் அப்படி ஆண்டவர். ஆனால் அவன் மனம் திரும்பி வருகின்ற போதுதான் அந்த மனம் திரும்புதல் அவனில் ஏற்பட்டாலும் கூட அவன் கடவுளிடத்தில் திரும்பவில்லை. ஸோ whoever is repented in his heart or her heart, they will have to return to God. கடவுளை நோக்கி திரும்பி அவர்கள் வர வேண்டும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவர் முன் பார்த்தார். ஸோ இட் இஸ் ஜீசஸ் foresees his death. ஸோ இங்கே இந்த ஒரு அந்த அந்த தைலத்தை பூசி கடவுளுடைய பாதங்களிலே அவரை மகிமைப்படுத்தின ஒரு காரியம் என்னென்று பார்க்கும் போது தி அனாயிண்டிங் இஸ் தி லாஸ்ட் ரைட் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஹிஸ் பரியல். அது கடைசியாக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. ஸோ அது அந்த சடங்கு கூட ஏன் செய்யறதுக்கு நீ ஒரு தடையா இருக்கிற? யூ பிகம் a stumbling block. Don't be a stumbling block. Be a stepping stone. நீ ஒரு படிக்கல்லா இருக்கு, நீ தடைக்கல்லா இருக்காத என்று சொல்லி கடவுளாக நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் கடவுளுக்கென்று சேவை நினைக்கிறோம். ஆனால் அதில் செய்கின்ற போது பல தடைகள் வருகிறது. ஆனால் உண்மையாக செய்தவர்களை நம்முடைய மனக்கண்களில் கொண்டு வந்து அவர்கள் பின்பற்றின காரியங்களை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1ஆம் தேதி ஒரு பெரிய கடவுளுடைய ஊழியக்காரர் மரித்து போனார். யாரும் தெரியுமா? ரெவரண்ட் டாக்டர் சாம் கம்லேசன். உலக பிரசித்தி பெற்ற ஒரு வாய்ஸ் சொந்தக்காரர், ஊழியக்காரர், ஒரு மிஷனரி, ஒரு வெட்டரினரி டாக்டர், ஒரு பாடகர், பல குணாதிசயங்களை கொண்டவர். அவரால் 5000 மிஷனரிக்கு மேலாக இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஊழியக்காரர்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக சென்றிருக்கார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரைக்குமா. அவர் கர்த்தருக்குள் நித்திரடையார், 90 வயதில் பூரண ஆயுசோடு கூட. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா உண்மையாக செய்தார்கள். அவரிடத்துல கூட ஒரு ஊழியக்காரர் கேட்டுக்கிறார். அவர் ஜிம் பாடி, அவருக்கு 90 வயசுல. நான் கூட பார்த்துக்கேன். நான் அவரை நேரில் சந்திச்சு எல்லாம் பேசி ஊழியத்தில் இருந்திருக்கணும். 1990 அந்த காலத்தில், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ யங் ஏஜ், 60 வயசு அவருக்கு அப்போ. ஆனால் இந்த இதுக்கெல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம், இந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் இப்படி ஆஃப் ஷர்ட் போட்டார்னா ரொம்ப வித்தியாசமாக தெரியும். ஏன்னா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 60 வயசுல 30 வயசு மாதிரி பார்க்க தெரியும். அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்டுக்கிறார், அண்ணா நீங்கள் டெய்லி 1 hour எதோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களாமே எக்ஸசைஸ்க்காக, அது நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் வேறு எதுக்காக செலவு பண்ணலாம். அப்போ அவர் சொல்லிக்கிறார், தம்பி நியாயமானது தான், நானும் மனுஷன் தான், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதும் கடவுள் விரும்புகிறாரு. ஏன்னா ஞானமாக இருக்க சொல்கிறாரு. நான் எதுவுமே பண்ணாத எனக்கு ஆயுஸ் பெருசாக கெட்டியாக கொடுனா அவதா ஞானமாக நடந்துக்க சொல்கிறாருப்பா. அதனால தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால கடவுளுக்கு சுத்தமாக கொஞ்சம் அதிகமாக வயசில் உயிர் வாழ முடியும் அப்படின்னாங்க. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவருடைய நம்பிக்கை நியாயமாக இருந்தது. 90 வயசில் அவர் போனார். ஆனாலும் அவருக்கு வந்தது என்ன? அந்த ஒரு அவரை நீ இது பண்ணுறாரு. அவர் பல மணி நேரங்களை ஜபத்தில் அவர் கொடுத்தவர். பல ஊர்களுக்கு சென்று அவருடைய பர்சனல் டைம் எல்லாவற்றையும், சொத்து எல்லாவற்றையும் ஊழியத்திற்காக கொடுத்தவர். அது சேவை. மரியாதை போல தன்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு சேவை. அதே போல ஜே ரத்னகுமார் என்ற அண்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஷனரி அப்போல்டர்ஸ் ட்ரஸ்ட். அவரும் ஒரு பெரிய மதுரா காட்சியில் ஒரு பெரிய இதில் பொறுப்பில் இருந்தவர். அதை ரிசைன் பண்ணிட்டு மிஷனரிமார்கள் அவர்களுக்கு நோய் நொடி வருகின்ற போது அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்குரிய அந்த செலவுகளை சந்திக்க, ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப குறைவு சம்பளம், மற்ற வசதிகளெல்லாம். ஆனால் வேதனைப்படுகின்ற போது
அவர்களுக்கு இந்த கிரானிக் டிசீஸ் கொள்ளை வியாதி வருகின்ற போது அவர்களால் அதை சமாளிக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய நிறைய புகலிடங்களை காட்டினார். ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், வெள்ளூர், இன்னும் பல இடங்களிலே அவர் கட்டியிருக்கிறார். எல்லா சொத்தையும் அவர் போட்டு அந்த சேவையை செய்தார். அவர் கூட கடந்த மாதத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேவை செய்யத்தான் வந்தார். He came not to be served but to serve and to give his life for the sake of many என்று சொல்லி அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேக மக்களை ரட்சிக்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுக்கவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆகவே நாம் சேவை செய்கின்றது மிக முக்கியமானது. கடவுளுக்கு என்று உண்மையாக நாம் சேவை செய்கின்ற போது அவர் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே உண்மையாக இந்த உலகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மரியாதை போல தன்னை தாழ்த்தி என்னுடைய மகிமை மேன்மை ஒன்றுமே இல்லை, நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மரியாதை போல சொன்ன அந்த ஊழியக்காரர்களைப் போல நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவருடைய அந்த அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்போராக. ஆமென்.